ஒரு ஒன்று பாஸ்ட்டை வந்து எப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று உங்களுடைய ஃப்யூச்சரை சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே ரொம்ப நன்னா இருக்குது. அப்படி இருந்தால்தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கர்ம சாபங்கள்யங்கள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சஞ்சித பிராரப்த வினைகள் சமன்படும், உங்களுடைய தெய்வ வழிபாடு சித்தியாகும். எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து ஒரு பூ பூக்கறக்கூடிய சமயம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த சமயத்திலே தான் அந்த இடத்துல இறைவன் அருள் வரும். மலர்மிசை ஏகினான், மாமலர் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தால்தான் இந்த வினைகள் சமன்படும். அந்த வினைகள் சமன்பட்டால் அமைதியான சூழ்நிலைகள் வரும். அவ்விடம் ஒரு அருமையான ஒரு மலர் வீசக்கூடிய மலர் சூழ்நிலையும் அவ்விடத்திலே இறையருள் கிடைக்கும்.